கோயிலுக்குள்ள போயிட்டு வரதுக்கு சின்ன வழிதான். லட்சக்கணக்கான மக்கள் போய் தாலி கட்டிக்கிட்டு சாமி பார்த்துட்டு வரதுக்கே லேட் ஆயிடும். அங்க வந்துட்டு ரூம்லாம் கிடையாது. டென்ட் போட்டு மரத்து நிழலி படுதா போட்டு தான் படுக்கணும். சேஃப்டி கிடையாது. ரொம்ப கஷ்டம். ரெஸ்ட் ரூம் முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்ப அவங்க கொடுக்கறது இல்லை. அந்த குளிக்கிற இடத்துல ஒரு 100 பசங்க நிக்கிறாங்க. பசங்கன்றதை தாண்டி வந்துட்டு 40 வயசு மேல இருக்கிறவங்க என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாது. அப்பா அப்படி கொஞ்சம் போங்க அப்பா அப்படின்னா, ஆமா என்னத்த பாத்துற போறா நீ குளிச்சுட்டு வா. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சு வீட்டுல போயிட்டு அவங்க முன்னாடியே பாரு. தாலி கட்டுறவங்க கூட செக்ஸ் வச்சுப்பாங்களா? தாலி கட்டினா ஹஸ்பண்ட் ஆயிடுறாங்க. பாக்குற வீடியோஸ் டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா தாலி கட்டுற ஆம்பளை பசங்க எல்லாம் எங்க போய் வேற வச்சுப்பாங்க? தாலி கட்டுறதுன்னு 6-7 பேர் தான் இருப்பாங்க. இவங்க மட்டும் தாலி கட்டல, ரெண்டுமே தாலி கட்டி இருக்காங்க, குழந்தைங்க தாலி கட்டிருக்காங்க. கட்டினவங்க கூட செக்ஸ் வச்சுப்பாங்களா? சென்ஸ் வேணும்ல. ஆம்பளை தப்பு பண்ணிட்டா அவன் தப்பு பண்ண, தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா சொன்னா. திருநங்கைகளே இப்படிதான் சமூகம் வந்து இன்ன வரைக்கும் மறுக்காம வச்சிருக்கு. சம்பாதிக்கணுன்றதுக்காகவே சிலர் வருவாங்க. அவங்க சுத்தி இருக்க எல்லாருடைய பேருமே ஸ்பாயில் ஆகுது. ரோடு நிக்கிறதுனால இவங்க போறது அதுதான் நிக்குது. இவங்க இப்படி நிக்கிறாங்க அப்படின்ற போது பசங்களுடைய ஸ்டாச்சஸ் மீது ஹெவியா இருக்கும். திருநங்கைகளின் சாபம், தலையில கை வச்ச ஆசீர்வாதம், காசுலாம் கொடுத்து காசுலாம் மாத்துறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அப்ப கொடுக்கறவங்க நல்லா இருப்பாங்கல்ல, வாங்கினா இப்படிதான் அழிஞ்சு போகும். காசுகம் யாரு தான் கேட்கல. குழந்தைகளாகட்டும், திருநங்கைகளாகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், வயசானவங்க, உடஞ்சு போனவங்க, நடிக்கிறவங்க கேட்கதான் செய்யறாங்க. முடிஞ்ச ஒரு 5-10 கொடுக்கல வழியா கேட்கறாங்க. கொடுக்காதீங்க. நீ பயந்து நீங்க வந்துட்டு பொதுவா எல்லாருமே தப்பு பண்றீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்து போக இல்ல, இந்த கூட போய் பேசணுமா? சாப்பிட்ற ரேஞ்சுக்கு பாக்குறாங்க. பீச் போயிருந்தப்போ சின்ன வயசு பொண்ணு ஒரு மாதிரி சாரி ஒரு மாதிரி பண்ணும்போது பயந்து ஓடுறாங்க. பார்க்க என்ன பண்ணுவாங்க? மாறாது இப்படியே இன்னும் கருணை பண்ணி தானே இருக்காங்க. அதை மாத்திக்கோங்க. இப்ப நாங்களா வேலைக்கு போறோம்னா இப்ப என் கூட உட்காந்து போறதுக்கு ஆசைப்படணும். இன்னைக்கு நம்ம கூட மிஸ் திருநங்கை சென்னை டைட்டில் வின்னர் ஷாம்ஷி அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த கூவகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க மனதளவுல வந்துட்டு நினைச்சுக்கிட்டாங்கனாலே ஸோ அவங்க அதற்கான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு. ஆனா கோயிலுக்குள்ள போகும்போது அதற்கான ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒரு வரமுறைகள்லாம் இருக்குல்ல. இப்போ ஆப்ரேஷன் பண்ணாதான் தாலி கட்டணும், இல்ல ஆப்ரேஷன் பண்ணலைன்னா தாலி கட்டணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, ஆப்ரேஷன் பண்றதுக்கே நான் வேண்டதை வச்சுதான் தாலி கட்டுறவங்களா இருக்காங்கல்ல. சரிங்களா? அதனால வந்துட்டு அந்த கணக்கெல்லாம் வராது. அதாவது வந்துட்டு சிலர் வந்துட்டு மறைமுகமா திருநங்கையா வாழ ஆசைப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் அங்க வருவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகேங்களா? அவங்க எல்லாம் அழகா வருவாங்க. அவங்களுடைய விதிவாட்டங்கள் சில விஷயம் வந்துட்டு ஃபேமிலிக்காக இருக்கலாம். சில பேர் நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வாழ்க்கை கிடைச்சிருமான்னு கேட்டா கிடைக்காது இல்லையா? சில கிடைக்காதவங்களா அந்த நாட்கள்ல மட்டும் தனியா வந்து அவங்களுடைய பெண்மையை வந்துட்டு ஃபீல் பண்ணி அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா ஆட பாட இருந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது இன்னும் சந்தோஷமான நாட்களாகவே இருக்கும். ஆமா, அந்த 5 நாள் அவங்களுக்கு, அந்த 2-3 நாள் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஷன் பரேட் நடக்கும். ஸோ மிஸ் சென்னை, மிஸ் கூவகம் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது மிஸ் சென்னை ஏன் தனியாக வைக்கிறாங்க? மிஸ் கூவகம்ன்றது எதனால தனியாக போகுது? இப்போது மிஸ் சென்னை வந்துட்டு என்னன்னா சென்னை சார்ந்த திருநங்கைகள், அதாவது எப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு சென்னை சைடில் வந்துட்டு ஜமாத் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த ஜமாத் மூலயமா மிஸ் திருநங்கை ஷோ ஓகே மிஸ் சென்னையில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்துட்டு அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. தனியாக வந்துட்டு அவங்க தனியாக ஒரு இங்கே இருக்க 21 நாயக்குகள் அப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இங்கே இருக்க சில நிறுவனர்கள் அவங்களாம் சேர்ந்து அந்த விஷயம் பண்ணுறாங்க. அந்த இது வந்துட்டு மிஸ் கூவாகம்ன்றது வந்துட்டு தென்னிந்திய திருநங்கைகள்லாம் சேர்ந்து பண்ணுற விஷயம். அதான் வந்துட்டு இது எப்பவுமே தனித்தனி தான். ஆனால் வந்துட்டு எல்லாருமே திருநங்கைகள் தான். பட் நம்ம ஒரு ஊர் இருக்கும்ல, இப்போ இது வந்து உன் ஊர், இது என் ஊர், அந்த மாதிரி இது. ஆனால் நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து போகும்போதா இருக்கட்டும், அந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும், நிறைய பேர் வச்ச குற்றச்சாட்டு இவங்க சொல்கிற ஆட்கள் தான் வின் பண்ணுறாங்க, காசு கொடுத்து வந்து வின் பண்ண வைக்கிறாங்களா, இல்லை இவங்க யார் தலைமை எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்களோட ஆட்கள் தான். ஏன்னா அந்த மிஸ் கூவாகம்ல வந்து ஒருத்தவங்க வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி நிறைய பேர் வந்து பேசின விதங்கள் எல்லாம் என் பொண்ணே தான் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பேசின விதங்கள் அதே தான். இது வந்து பாலிடிக்ஸு, இவங்களோட ஆட்களை வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க, இவங்களை வந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே அந்த மாதிரிலாம் நடக்குமா? இப்போ அப்படி நினச்சிருந்தா போன வருஷம் நான் வின் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு போன வருஷமே நான் வின் பண்ணியிருப்பேன். காசு கொடுத்து வாங்கிச்சுன்னா போன வருஷத்துமே நான் அதுக்கு போன 2023 நான் வின் பண்ணியிருக்கணும். ஏன்னா அது வந்து எனக்கு நல்லாவே எனக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் மிஸ் பண்ணாது. எனக்கே தெரியும். ஏன்னா கொஸ்டின் ஆன்சர் எனக்கு தெரியாது, ஃபியரில் நான் விட்டுட்டேன். இந்த டைம் வந்துட்டு இந்த பாலிடிக்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்துட்டு ஃபேவரிசம் பார்க்க முடியாது. மிஸ் திருநங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேவரிசம் சொல்லவே மாட்டேன். சில பேருக்கு நான் ஒரே கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு வந்துருந்துச்சு. இந்த வருஷம் ஒரே கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. அவங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னை விட என்னோட பிள்ளைக்கு தான் வந்துட்டு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு, எல்லாம் சவுண்டாக இருந்துச்சு. ஆனால் அவன் கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் மிஸ் பண்ணான். அவள் அதில் ஃபியர் ஆனோடனே அந்த இது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஏன்னா திறமை இருக்கிறவங்க
அழகு, நடை இதெல்லாம் தாண்டி நம்ம ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் அது வந்துட்டு அந்த டைட்டில் கிடைக்குது. மிஸ் கூவாகம் ஆரம்பித்த காலத்தில் வந்துட்டு சும்மா எல்லாருக்கும் ஒரு ஆசை, நாமளும் ஒரு அழகி, நம்மளே பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச காலம் போய் இப்போலாம் வந்துட்டு மிஸ் கூவாகமில் ஆரம்பித்து மிஸ் இந்தியாவிலேருந்து மிஸ் யூனிவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வராங்க திருநங்கைகள். அதுக்கு ஒரு தைரியம் கொடுத்த இடம் அது. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுறது ஒரு பயம்னா அந்த ஸ்டேஜில் வந்து கொடுத்துட்டு அத்தனை பேர் மத்தியில் பேசிட்டு நம்ம வந்து அங்கே பீப்புள் கம்மியாக தான் இருப்பாங்க, ஆனால் பெரிய பேர் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல பேசணும் தைரியம் வேணும்ல, அதுக்கு நம்ம இங்கே பேச ஆரம்பிச்சு அங்கே முடிஞ்சா அங்கே கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த மாதிரி தைரியத்தை கொடுத்த இடம் மிஸ் கூவாகம் அந்த நிகழ்ச்சி. ஸோ அது யாருமே வந்துட்டு இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் சொல்லினா ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருநங்கைகள் எப்படி வந்து இருக்காங்க, ஏன்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ற ஒரு விதம் இருக்கு. தாலி கட்டுற நிகழ்ச்சி முடியுது, அன்னைக்கு இரவு அங்கே இருக்க அந்த ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது, கண்ணார பார்க்க முடியுது. ஒரு வண்டியோ ஒரு டூ வீலர்ல யாரும் நடந்து போகிறதுக்கோ ரொம்ப சங்கடப்படுறாங்க, ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஸோ அவங்களோட ஆடையாக இருக்கட்டும், அவங்களோட உடையாக இருக்கட்டும், அவங்களோட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க அணுகுமுறையாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு சில இடத்துல முகம் சுளிக்க வைக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு வந்து முயற்சி பண்ணுறோம், எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டா அவன் தப்பு பண்ணான்னு சொல்றான், ஒரு பொம்பளை தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னான். இதே திருநங்கைகள்னா திருநங்கைகளே இப்படிதான்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த சமூகம் வந்து இன்ன வரைக்கும் மறுக்காம வச்சிருக்கு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் கீழே இறங்க மாட்டேன், நான் ரூம் விட்டு கீழே இறங்க மாட்டேன். எல்லாம் நோட் பண்ண உங்களுக்கு தெரியும், நான் ரூம் விட்டு கீழே இறங்க மாட்டேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு அது தேவையில்லாத பிளேஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்தது நாங்கள் சந்தோஷமா இருக்கணும், எங்களுடைய மக்களை நாங்கள் பார்க்கணும், எங்கள் தெய்வத்தை பார்க்கணும், எங்களுடைய வேண்டுதலுக்கான சில நிவர்த்திகளை நான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் நாங்கள் வர்றது. சிலர் வந்துட்டு சம்பாதிக்கணுன்றதுக்காகவே சிலர் வருவாங்க இல்லையா, அவங்களால தான் வந்துட்டு சுற்றி இருக்க எல்லாருடைய பேருமே ஸ்பாயில் ஆகுது. இப்போ எப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் அந்த ரோடு நிற்கிறதுனால எல்லாருடைய பேருமே அவங்க அதுக்கு தான் அங்கே போகிறாங்க. இப்போ என் ஊர் சொந்த ஊர் பக்கத்துலேயே பாண்டிச்சேரி. ஸோ அங்கே இருக்கவங்க வந்துட்டு அங்கே இருக்க மக்கள் அவங்க வரதானே செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லை நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் இல்லை, அது போல தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதில் வந்துட்டு ஓகே ஓகே அந்த பிள்ளை அப்படிதான் இருக்குது, நல்ல பிள்ளையா இருக்குது. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதுங்க போகிறது அதுதான் நிற்குது அப்படின்ற பேர் தான் வந்துட்டு இவங்க ஒரு இருக்கான இடத்துல 30 பேர் நிற்கும் போது அதுல இவங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இதுல இவங்க இருக்காங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. வீட்டுல யாருங்க கண்ணு தெரியும், ஹைட்டா இருந்துட்டு அது குள்ளமா இருந்துட்டா இந்த பிள்ளை, குண்டா இருந்துட்டு அந்த பிள்ளை, அப்படிதானே யோசிப்பாங்க. இவங்க இப்படி நிக்கிறாங்க அப்படின்ற போது வந்துட்டு பசங்களுடைய ஸ்டாச்சஸ் மீது ஹெவியா இருக்கும்ல. இவங்க நார்மலா போகும்போது வந்துட்டு நீங்க கண்டுக்காம போய் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க நிப்பாங்களா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல யார் வராங்க இதுல யார் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. இவங்களும் கொஞ்சம் திருந்தணும், இவங்களும் கொஞ்சம் திருந்தணும், ரெண்டு பக்கம் திருந்தினாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நீ திருந்து நான் திருந்துறேன்னா முடியாது. இந்த நைட்ல வந்து நாங்க சம்பாதிச்சோம்னா எங்களுக்கு வந்து இவ்வளவு வருமானம் வந்து கிடைக்கும். இந்த 2 நாள் சம்பாதிச்சதுக்காக நாங்க ஏதோ ஒரு ஊர்ல அவங்க ஆனா தாலி எல்லாம் கட்டல, நாங்க தாலி கட்டுறதுக்காக வரல, அவங்க தாலி எல்லாம் கட்டல, எதுவுமே இல்லை, வெறும் இதுக்காக மட்டுமே வர ஆட்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது ஒரு கோயில் திருவிழா, ஒரு புனிதமான ஒரு இடம், எதுக்காக வந்திருக்குன்றதை தாண்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த கோயில் திருவிழாவே கலங்கடிக்கிற ஒரு விஷயமா வந்து வெளியே தெரியுதுல. இப்போ பல பேர் இந்த கோயிலுக்கு வராததுக்கு காரணம், சில பேர் தவிர்க்கிறதுக்கான காரணமே இந்த விஷயம் தான். இந்த விஷயம் மாறிச்சுன்னா இல்லையா புனித ஸ்தலம் அந்த போல அது மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா கூவாகன்றது கோத்திங்களுக்கான திருநங்கைக்கான விஷயம் மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு திருவிழா. எப்படி நமக்கு வந்துட்டு மயனக்கொள்ள ரொம்ப ஸ்பெஷல், அந்த மதுரை பக்கம் போனா வந்துட்டு திருவிழா, அது போல வந்துட்டு எல்லாமும் வந்துட்டு ஸ்பெஷலா இருக்கும். அது போல இது ஸ்பெஷலா மாறும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மாறி இருக்கு, இன்னும் நிறைய மாறணும். நீங்க 4 வருஷமா போயிட்டு இருக்கீங்க, பசங்க எல்லாருமே இந்த இதெல்லாம் பண்றாங்க, இல்ல வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரிலாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. திருநங்கைகள் ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க, இதுவுமே வந்து அந்த இடத்த அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு ஒரு சின்ன வழிதான், ரொம்ப சின்ன கோவில். அது வந்துட்டு இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போய் தாலி கட்டிக்கிட்டு சாமி பார்த்துட்டு வரவங்களும் இருக்காங்க, காலி கட்டு வரவங்களும் இருக்காங்க. அவங்களாம் பார்த்துட்டு வர்றதுக்கே லேட் ஆகிடும். அதெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் என்னால் நம்ம ஒத்துக்கவே முடியாது. இந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்க பார்த்தாங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி அந்த கோயில் சைடில் வந்துட்டு இப்போது விழுப்புரத்தில் தங்குறவங்க இருக்காங்க ஓகேங்களா, அவங்களுக்கு இப்போ வந்து கூட்டம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா கோயிலுக்குள்ளே அந்த இதில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால வந்துட்டு மக்களுக்கு தான் பாதிப்பு வருது. அங்கே தங்கியிருக்காங்க இல்லையா, பெண்கள்னு தெரியாமல் திருநங்கைன்னு தெரியாமல் போய் மேலே கை வச்சுட்டாங்க. சில பேர் வந்துட்டு வேணுமே போய் பொண்ணு மேலே கை வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்கன்னா நான் அதுன்னு நினச்சிட்டேன். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வேலைக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் என்ன ஆகும், இவங்க வந்து இங்க இருக்கனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப திருநங்கைகள் அங்கேயுமே தங்குறதுக்கு இட வசதி எல்லாம் இருக்கா இப்போ அந்த இடத்துல? இல்ல அதுல வசதின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அங்க வந்துட்டு ரூம் எல்லாம் கிடையாது இல்லையா. நம்ம எப்படியும் எல்லாரும் போலதான் நம்ம ஏதாவது டென்ட் போட்டோ இல்லை மரத்து நிழலையோ ஏதாவது படுதா கிடுதா மீன்ஸ் அந்த ஏதாவது போட்டு தான் படுக்கணும். அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் வந்துட்டு
முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு வீடு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ அவங்களாம் கொடுக்கறது இல்ல. ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னா மட்டும்தான் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல வீடு கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆனா நைட்டு தங்குறதுமே சேஃப்டி கிடையாது, அந்த இடத்துல கீழே எல்லாம் படுக்க இல்ல, முடியாது. சேஃப்டி கிடையாது. விஷ பூச்சிகள் வந்துட்டு பயம் நினைச்சீங்கன்னா அதை விட விஷ ஜந்துக்கள் அங்க நிறைய இருக்கு. அதனால பயம் வந்துட்டு நிறைய அங்க திருடுலாம் நிறைய போயிடும். ஸோ நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கணும். அந்த ஜுவல் ட்ரெஸ் அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்கு. இந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சாலே போதும், எல்லாரும் கோயிலேருந்து தங்க ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட் டைம் வந்து கேட்கும் போது விஷயங்கள் இங்க இன்னும் குளிக்க முடியாது, இங்க வந்துட்டு குளிக்கிறதுக்கான வசதிகள் கிடையாது. ஏன்னா இப்ப தாலி அறுத்த உடனே குளிச்சுட்டு வெள்ளை புடவை வந்து மாத்திரணும்ன்ற ஒரு விதி இருக்கு. ஆனா அது பண்றதுக்கான இடமோ சூழ்நிலையும் எங்களுக்கு அங்க கிடையாது. அந்த குளிக்கிற இடத்துல ஒரு 100 பசங்க நிக்கிறாங்க, ஒரு 50 பசங்க நின்றுட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதானா? பசங்கன்றதை தாண்டி வந்துட்டு இந்த 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்கள பாக்குறேன்றது தெரியும் அவங்களுக்கு, அவங்க நல்லா பார்க்க நமக்கு தெரியும். ஐயா அப்படி கொஞ்சம் போங்க ஐயா, அப்பா அப்படி கொஞ்சம் போங்க அப்பா அப்படின்னா, ஆமா என்னத்த பாத்துற போறா நீ குளிச்சுட்டு வாய அப்படின்ற. ஏன்னா அவங்க இப்படிதான் பேசுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்படி என்ன நீ பார்த்து பார்க்கணும்னு நினைச்சு நேரா வீட்டுல போயிட்டு அவங்க முன்னாடியே பாரு. நான் பல பேர் திட்டிருக்கேன். ஆக்சுவலா எங்களுக்குலாம் அந்த வயல்ல விளையாடுறது எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. நாங்க சின்ன வயசுல விட்டு வெளில வந்துட்டோம், விஷயத்தை நாங்க வந்து இழந்துட்டோம். எங்களுக்கு கிடைக்கும் போது என்ஜாய் பண்ண முடியும், அந்த டைம்ல என்ஜாய் பண்ண முடியாது. அதான் திரும்ப என்ன பண்ண ரூமுக்கு தான் வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் மாத்திர மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெஸ்ட் ரூம் ரொம்ப கஷ்டம். ரெஸ்ட் ரூம் வந்து சுத்தமாவே வந்துட்டு அந்த 4-5 மணி நேரம் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. இருக்காது. அதெல்லாம் நாங்க எப்பவுமே கவர்மெண்ட் வைக்கிற ஒரே கோரிக்கையும் சரி ஏன்னா அதுல வந்துட்டு ரூம் வந்துட்டு ஃபெசிலிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். இப்போ என்னன்னா இப்போ இருக்கிறவங்க திருநங்கைகள்கிட்ட நிறைய பேர் பணம் இருக்கு, அவங்க கூட பண்ணலாம்னு பண்ணலாம். வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுக்காக, நம்ம வீட்டுக்காக மட்டும் மீன்ஸ் நம்மளுடைய ஜமாத்துக்காக மட்டும் சொல்லி பண்ணி வச்சாலும் பண்ணலாம். பண்றதுக்கு தெரியல, பண்றதுக்கான வசதிகள் இருக்கவங்க பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, வெளியில கேட்கறத விட நம்மளுடைய தேவைகளுக்கு நம்மளும் கொஞ்சம் அளவுக்கு நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதுக்கு வந்து கோயிலோட வரைமுறைகள்லாம் இருக்குல்ல. இங்க வந்து பண்றதுன்னா இந்த இடம், அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அதெல்லாம் அதான் கோயில் இடம் தான், கோயில் ஸ்பேஸ் இருக்குல்ல, கோயில் ஸ்பேஸ்லயே பண்ணிக்க வேண்டியது. அதே மாதிரி நான் நிறைய இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்த விஷயங்கள் என்னன்னா, தாலி கட்டுறவங்க கூடயே செக்ஸ் வச்சுப்பாங்களா, தாலி கட்டினா ஹஸ்பண்ட் ஆயிடுறாங்க. தாலி என்ன பாக்குற வீடியோஸ்ல ஃபுல்லாமே இதுதான் டைட்டிலா வச்சிருக்காங்க, பெரிய டைட்டிலா வச்சிருக்காங்க. தாலி பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டா மாத்தணும்னு பாக்குப்பாங்க. அப்படி பார்த்தா அப்ப தாலி கட்டுற ஆம்பளை பசங்க எல்லாம் எங்க போய் வேற வச்சுப்பாங்க? இப்ப திருநங்கை மட்டும் தாலி கட்டிக்கல. நான் பார்த்தது எங்க பாக்கும்போது ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க நினைக்கிறேன். நிறைய வந்துட்டு தாலி கட்டுறதுன்னு அந்த குரு அந்த ஐயர்கள்ல ஒரு 6-7 பேர் தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வீடியோ இருக்கும்போது உள்ள போய் பார்த்திருப்பீங்க. திருநங்கை மட்டும் தாலி கட்டல, ரெண்டுமே தாலி கட்டி இருக்காங்க, குழந்தைங்க தாலி கட்டிருக்காங்க. அப்போ கட்டினவங்க கூட அவங்க வந்து செக்ஸ் வச்சுப்பாங்களா? சென்ஸ் வேணும்ல. நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னுக்காக நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா அது யாருடைய அதாவது இப்ப இந்த ஊடகத்து மூலியமா தான் கூவாகம் இன்னும் நல்ல பெருசா ஆகியிருக்கு. இந்த கூவாகத்தினுடைய மதிப்புக்கு நிறைய பேர் தெரிய வந்திருக்கு. ஏன்னா அதே மாதிரி இன்னொன்னு பார்த்திருக்கேன், தாலி கட்ட திருநங்கைகள் கூட இருக்கிறது நல்லது. ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்து எடுத்து அடிச்சிருவேன், என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில திருநங்கைகள் வந்து தாலி கட்டினதுக்கு அப்புறமா அந்த நைட் லைஃப் வந்து பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. பெரியவங்களுடைய அறிவுரைகள்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா சில பேர் தெரியும், சில பேருக்கு இப்ப வரைக்கும் அதோட கதையை தெரியாது. சில பேருக்கு நாங்க விரும்பி கும்பிடுற சந்தோஷி மாதா அவங்களுடைய கதைகளே சில பேருக்கு தெரியும். சும்மா ட்ரெண்டுக்காக எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்துட்டு இப்ப நம்ம குலதெய்வம் இப்ப எத்தனை பேர் நம்ம குலதெய்வத்தோட கதை தெரியும்? எல்லாருக்குமே வந்துட்டு முருகரா இருக்க முடியாது, எல்லாருக்குமே சிவனா இருக்க முடியாது. சில பேருக்கு வந்து அவங்களுடைய காவல் தெய்வங்கள் இருக்கும், எத்தனை பேருக்கு அந்த கதைகள் எல்லாம் தெரியும். அது அவங்க தெரிஞ்சுக்க விரும்பணும். எப்படி நம்ம ஃபேமிலி சொல்லி தரணும், சொல்லி கொடுத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, 5 வருஷம் முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, போன வருஷம் வேற மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். அப்ப நீங்க வந்து சொல்லி கொடுக்கறதா இருக்கு. சோ நம்ம என்ன பாக்குறோம் என்ன கேட்கிறோன்ற விதம் தான் வெளியே வந்து தெரிய வரும். இந்த திருநங்கைகளின் சாபம், திருநங்கைகளின் வாக்கு, இந்த தலையில கை வச்ச ஆசீர்வாதம், பணம் கொடுத்து நீ எனக்கு 500 ரூபாய் கொடு, நான் உனக்கு 1 ரூபாய் திருப்பி தரேன், அந்த 1 ரூபாய் உன் பர்ஸ்ல வச்சேன்னா உனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த காசுலாம் கொடுத்து காசுலாம் மாத்துறாங்க. இது ஜென்ரலாவே நடக்குது இல்ல? ஸோ இதெல்லாம் உண்மைதானா? அப்படிலாம் இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கிற இடம்லாம் ஃபுல்லாக போய் வரம் கிடைச்சிரும்னா வரம் கொடுக்குறவங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும்ல. எல்லாருமே வரம் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் உங்களுடைய கர்மங்கள் வினைகள்லாம் பார்த்து தான் கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் எடுத்தவொடனே போயிட்டு நீங்கள் ஒருத்தனை கொலையே பண்ணிட்டு போய் நீங்கள் காலில் விழுந்து நீ வந்துட்டு ஆற்று குளிச்சுட்டு வந்துட்டுனா இந்த கழிஞ்சிருமா? ஸோ அப்போ வரம் வந்து இங்கே இந்த சைட்ல இருந்து வராது. இந்த தலையில யாருக்கு வந்துட்டு இப்ப நான் டிரான்ஸ்ஜெண்டர் சைடுலயே நான் பாக்குறேன் இல்லையா, அப்ப குடுக்கறவங்க நல்லா இருப்பாங்களா? தெரியாது. இப்படி வாங்கினா இப்படிதான் அழிஞ்சு போகும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு சில ஆட்கள் பாக்குறோம் முழுக்க முழுக்க கடவுளுக்கு அர்ப்பணிச்ச ஆட்கள் இருப்பாங்க. சோ அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆனா சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு தலையில கை வச்சு நல்லது நடக்குன்னா இவ்வளவு காசு கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ட்ரெயின்ல போகும்போது வழிப்பறி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. எவ்வளவுதான் நம்ம வந்து மாறுதல் ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போனாலும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மொத்தமாவே முகம் சுளிக்க வைக்குது எல்லாருமே. என்னன்னா வந்துட்டு என்னன்னா அது வழிப்பறையும் பண்றவங்களும் நம்ம வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா?
இப்ப யாசகம்ன்றது வந்துட்டு யாரு தான் கேட்கல சரிங்களா? குழந்தைகளாகட்டும், திருநங்கைகளாகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், வயசானவங்க, உடஞ்சு போனவங்க, நடிக்கிறவன் யாராலும் கேட்க தான் செய்யறாங்க. ஸோ யாசகம் கேட்கறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு 5-10 கொடுக்கலாம். விருப்பம் இல்லாம அடாவடியா கேட்கறாங்கன்னா அப்படி கொடுக்காதீங்க. தப்பு பண்ணும்போது வந்துட்டு நீங்க பயந்து நீங்க வந்துட்டு மொத்தமா பொதுவா வந்துட்டு எல்லாருமே தப்பு பண்றீங்க அப்படின்னா அது எல்லாருமே கஷ்டமாகுது இல்ல. இப்போ வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு அது கேஸ் ஆயிடுச்சுன்னா அது நம்ம வந்துட்டு எல்லாருமே சொல்ல முடியுமா? அதான மைனாரிட்டி பீப்புள் மட்டும் தனியாக பாயிண்ட் பண்ணி நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க இப்படி பண்றீங்க மொத்தமாவே. ஆமா, தப்பு பண்றோம்னு அப்பயே நீங்க கேளுங்க. கேட்டினாலே வந்து சில பேர் இப்ப நிறைய பேர் மாறதான் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னா அந்த கஷ்டத்துல அப்ப இருந்தவங்க, படிக்க முடியாதவங்க, வேலைக்கு போக முடியாதவங்க தான் இப்படி போயிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த வாடகை பிரச்சனை. ஏன்னா இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் மாடலிங் பண்றேன், நான் சொல்றேன் என்னுடைய ஆதார் ப்ரூஃப் தரேன், நான் இதெல்லாம் பாருங்க நல்லா பண்ணியிருக்கேன், நான் 11 வருஷமா நான் டான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கேன், நான் வந்து நாட்டுப்புற நடன கலைஞராக இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லி போய் கேட்ட பேர் எனக்கு வந்துட்டு 559 வீடு தான் கிடைச்சிச்சு. ஆக்சுவலி என்னுடைய தெய்வங்கள், நான் இருக்கிற அந்த 3 வீடுமே தெய்வங்க, 3 வீடுமே அப்படிதான் இருந்தாங்க. ஸோ விஜய் அண்ணி என்னுடைய பழைய ஹவுஸ் ஓனர் கோல்டு. ஏன்னா வந்து நான் அப்போ எனக்கு வேலை இல்லை, என்ன பண்ணனே தெரியாது, எனக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க, எனக்கு கூட சாப்பாடு போட்டுருக்காங்க, வாடகை 3 மாதம் வாங்காமலே இருந்து நான் வேலைக்கு போனப்போ சாம்பலாம் வாடகை கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் பார்த்துட்டாங்க. சில பேர்னா இவங்க வந்தவொடனே 8000 வர 16000 இருக்கும். வேலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது யோசிக்கணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து சீக்கிரம் அந்த வீடுகளை கொடுத்தாங்கன்னாவே சில பேர் கொடுக்கறதும் கொடுக்குறாங்க, அவங்க ஏரியாக்களில் கொடுக்கணும், எட்டுன்னு போய் நேராக வச்சிடுறாங்க கண்ணகி நகரில். அது 62வது பிளாக் 61வது பிளாக் அங்கெல்லாம் வந்து நிறைய பேருடைய வீட்டில் இந்த திங்ஸ்லாம் உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இறுதியா ஒரே ஒரு கேள்வி, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும், நிறைய சொன்னீங்க. இந்த ஒரு சில விஷயங்களை வந்து திருநங்கைகள் மாத்திக்கணும், இந்த ஒரு சில விஷயங்களை பொதுமக்களும் மாத்திக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பொதுமக்கள் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் அகோரமா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மள பார்த்து பயந்துருவாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுத்து போக இல்ல, அதாவது ஒதுங்கி போறாங்க. ஆமா, ஐயோ இது கூட போய் பேசணுமா, இதுக்கெல்லாம் வந்து ஒட்டி ஒரு மாதிரி சாக்கடை ரேஞ்சுக்கு பாக்குறாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே, நான் ஒரு பீச்சுக்கு போயிருந்தேன், பெசன்ட் பீச் போயிருந்தப்போ நானு எங்க அம்மா எங்க அண்ணா எல்லாம் போயிருக்கோம். அந்த இடத்துல அந்த அவங்க அந்த பொண்ணது சின்ன வயசு பொண்ணு, ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, ஆனா அவளுடைய வளர்ப்பு அந்த இடத்துல இருந்து சரியா இல்லை. ஒரு மாதிரி சாரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அவ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வீட்டுல வந்துட்டு இப்ப புதுசா வர போற திருநங்கை இருப்பா இல்லையா, சில பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம பிள்ளை இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும். நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்ப நீ மாறாத, நீ இப்படியே இரு, நீ வந்துட்டு உன்னை கொண்டுடுவாங்க, இது பண்ற இன்னும் கருணை பண்ணி தானே இருக்காங்க, இதெல்லாம் பண்றவங்க இருக்காங்க. நீங்க கொஞ்சம் இதை மாத்திக்கோங்க. வரப்போற அநீதிக்கு கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. இப்ப நாங்களாம் வேலைக்கு போறோம்னா இப்ப என் கூட உட்காந்து போறதுக்கு ஆசைப்படணும். உங்க கூட தானே உட்காந்து போகலாம், தப்பு இல்ல, இந்த பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை வரும். இப்ப ஆட்டோலே போறனாலும் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா அடுத்து வரப்போறவன்றது அவங்க மிஸ்பிக்க பண்ணவும் மாட்டாங்க. அட் சேம் டைம் வந்துட்டு அனந்தமையா பார்ப்பாங்க. நீங்க அதை மாத்திக்க பார்க்கணும். நீங்க மாத்திக்கிட்டாலே நல்லா இருக்கும். திருநங்கை சைட்ல ஒரு விஷயம் உங்களுக்கு அது பிடிக்கலையா, எதிர்த்து கேள்வி கேளுங்க. முன்னமே கிடையாது, நிறையவே மாறி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சர்ஜரிக்கு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, ஓகேவா? திருநங்கை கார்டு, ஆதார் கார்டு, காப்பீட்டு கார்டு இருந்தாவே போதும். நீங்க இன்னும் பயப்பட அவசியம் இல்லை. ஃபேமிலி சைட்ல முடிஞ்ச சப்போர்ட் ஏற்படுத்திக்கிங்கனாலே ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது பண்ணாலே போதும். திருநங்கை கொஞ்சம் நீங்க வெளியில வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இளம் திருநங்கைகளை ரொம்ப கிரஷ் பண்ணாதீங்க, ஆகும். ஏன்னா இப்ப இருக்க வந்துட்டு வாயை முடிட்டு போறவங்க, எடுத்து பேசுறவங்களா இருக்காங்க, பேசினாலும் கஷ்டம். பொதுமக்கள் சைடுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்க பண்ற தப்ப அப்பயே கேட்டுடுங்க. பேசணும் கூட அவசியம் இல்லை. வந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ சி அதுவா அப்படின்னு சொல்ற பேச்சு வேண்டாம். இன்னும் அந்த வார்த்தைகள்லாம் வருதா? இன்னுமே இருக்கு. அந்த திருநங்கைகளுக்கு யூஸ் பண்ற வார்த்தைகளை இப்போ அந்த வேர்டு மாறிடுச்சு. இப்ப என்னன்னா எப்படி இருக்குன்னா, 40 வயசு இருக்கும் அவருக்கு, 60 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மள வந்து அக்கான்னு கூப்பிடுவாங்க, நம்ம 20 வயசு தான் இருப்போம். இப்போ ஒரு சின்ன பிள்ளை அக்கான்னு கூப்பிட்டா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். உனக்கு நான் வந்து ஒரு பொண்ணு வயசு தானே, வாமா போமான்னு சொல்லி பழகுங்க. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த வேர்ட்லாம் மருவிதான் இப்ப வந்து அக்கான்ற வேர்டா மாறி இருக்கு. அந்த அக்காவே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு. ஆமா, அது சொல்லும் வந்து ஏய் அக்காடா அப்படின்றது மாதிரி போய் ஒரு மாதிரி நம்ம யோசிக்கணும், சே என்னடா இப்படி பேசுறாங்க, மாத்திக்கலாம் இல்லையா? சில விஷயங்கள் மாறணும். வீடு கொடுக்கும் போதும் சரி, நீங்க வந்து வீடு கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்பி கொடுங்க. நிறைய பேர் நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சென்னை சைடுல வந்துட்டு சாதி கிடையாது, ஆனா இன்னுமே சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து தவிர்த்து தான் இருக்கிறீங்க. சில விஷயங்கள் மாறாமல் இருக்காங்க, அதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இந்த கூவகம் எப்படி போகுது என்னன்றதை நம்ம போய் நேராகவே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அவங்களை அங்கே மீட் பண்ணுறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.